ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இந்த வீடியோவில் நம்ம ஹோம் லோனை பற்றியும் அதுக்கான எலிஜிபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறத பற்றியும் அதுக்கு எப்படி அப்ரோச் பண்ணால் நமக்கு லோன் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றியும் அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன வேணும் அப்படிங்கிறத பற்றியும் ஹோம் லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன, அது எந்த பேங்க்கில் ரொம்ப கம்மியாக கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றியும் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த ஹோம் லோனை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம நிறைய பேருக்கு வீடு வாங்கணும் அப்படின்னு ஒரு லட்சியம் கனவு இருக்கும். அதை நிறைவேற்ற இந்த வீட்டு கடன் அப்படிங்கிறது, அதாவது ஹவுசிங் லோனுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்றைக்கு வீடுகளோட விலை பார்த்திங்கன்னா லட்சம் அண்ட் கோடியில் இருக்கிறதுனால வீட்டு கடன் இல்லாமல் சொந்த வீடுங்கிறது ரொம்பவே கஷ்டம். அதோட வேல்யூ ரொம்ப அதிகமாக இருக்கிறது தான் அதுக்கு காரணம். இந்த வீட்டு கடனை கொடுக்கறதுக்கு நிறைய ப்ரைவேட் பேங்க்ஸ் அண்ட் கவர்மெண்ட் பேங்க்ஸ் அண்ட் ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனி இருக்கிறனால நம்மளுக்கு ஈஸியாக டாக்குமெண்ட்ஸ் மட்டும் ப்ரூஃப் அண்ட் கரெக்டாக இருந்தால் வீட்டு கடன்கிறது ஈஸியாக கிடைக்கும். பட் லோன் ஈஸியாக கிடைச்சா கூட நீங்கள் வீடு வாங்குறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். நீங்கள் உங்கள் பட்ஜெட்க்கு தகுந்த மாதிரி தான் வீடு வாங்கணும். இல்லைன்னா நீங்கள் வாழ்நாள் முழுவதும் இஎம்ஐ கட்டுற மாதிரி வரும். அல்லது நீங்கள் சம்பாதிக்கிற காசில் 75% மேலே வீட்டு கடன் அடைக்கிறதுக்கே பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஸோ தட் நீங்கள் வீடு வாங்குறதுக்கு முன்னாடி உங்களோட வீட்டோட பட்ஜெட்டை மைண்டில் வச்சுக்கோங்க. ஹோம் லோன் வாங்கணும்னு நினைக்கிற நம்மள நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, லோ இன்ட்ரெஸ்ட்டாக மட்டும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. பட் அதுக்கு பின்னாடி இருக்கிற சேஞ்சஸ் இன் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அண்ட் பெனால்ட்டி அதை பற்றி எதுவும் யோசிக்க மாட்டாங்க. இதை பற்றியெல்லாம் கண்காமல், அதாவது அதை பற்றி பெருசாக ஸ்டடி பண்ணாமல் தெரிஞ்சுக்காமல் நம்ம லோன் வாங்கும்போது நம்ம வாங்கின கடனுக்கு மேலே 2 மடங்காக திருப்பி கட்டுற மாதிரி வரும். நம்ம எப்பவுமே ஹோம் லோன் வாங்கும்போது சில விஷயங்களை கன்சிடர் பண்ணணும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட், ப்ராசஸிங் ஃபீஸ், லோனோட அக்செப்டிங் பீரியட், அதாவது ப்ராசஸிங் பீரியடு, லேட்டாக இஎம்ஐ கட்டினா அதுக்கு எவ்வளோ பெனால்ட்டி கட்டணும் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸு, லோனோட ப்ரொசீஜர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும் தெரிஞ்சுக்கணும். நம்ம சப்போஸ் முன்னாடியே அந்த கடனை அடைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறத பற்றியும் தெரிஞ்சுக்கணும். இப்போ பேங்க்கில் லோன் வாங்கணுன்னா நமக்கு சிபில் ஸ்கோர் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த சிபில் ஸ்கோர் மூலமாக உங்களோட ஏதாவது பர்சனல் லோன் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த பர்சனல் லோன் எவ்வளவு, ப்ளஸ் வேறு ஏதாவது லோன் வாங்கி அதுக்கான இஎம்ஐ கட்டிட்டு இருந்தீங்கன்னா அது எவ்வளோ கட்டுறீங்க, அது ஏதாவது டிலே ஆகிருக்கா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சிடும். ஸோ நீங்கள் சிபில் ஸ்கோர் பொறுத்தளவு 300 to 900க்குள்ளே சிபில் ஸ்கோர் சொல்லியிருக்காங்க எந்த லோன் வாங்கணுன்னாலும். இதில் 700க்கு மேலே உங்களோட சிபில் ஸ்கோர் இருந்தால் ஈஸியாக லோன் வாங்கிடலாம். இந்த ஹோம் லோனுக்கான இன்ட்ரெஸ்ட்டை சூஸ் பண்ணும்போது 2 டைப் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட். ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது உங்களோட ஹோம் லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்திங்கன்னா த்ரூ அவுட் டெனர், அந்த லோனை கட்டி முடிக்க வரைக்கும் உங்களோட ஹவுசிங் லோனோட இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்திங்கன்னா சேமாக இருக்கும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமானாலும் குறைவாக இருந்தாலும் உங்களுக்கு சேம் இஎம்ஐ கட்டுற மாதிரி இருக்கும். ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டானது எக்கனாமிக் சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் வேரி ஆகும்போது உங்களோட ஹோம் லோனோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் வேரி ஆகும். ஸோ தட் நீங்கள் கட்டுற இஎம்ஐயோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் வேரி ஆகும். ஜென்ரலாக கடனுக்கான வட்டி குறையும் அப்படின்னு நீங்கள் பிலீவ் பண்ணிங்கன்னா ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை சூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆல்ரெடி உங்களுக்கு லோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் தான் லோன் கிடச்சிருக்கு, இது இனஃப் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் சூஸ் பண்ணிக்கலாம். இதில் எப்படி இன்ட்ரெஸ்ட் ரேட் கால்குலேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கடன் குறைய கால்குலேட் பண்ணுறது ப்ளஸ் இயர்லி ஒன்ஸ் கால்குலேட் பண்ணுறதுன்னு 2 டைப்ஸ் இருக்குது. இதில் கடன் குறைய கால்குலேட் பண்ணுற ஸ்கீமில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் பே பண்ணுற தொகை ரொம்ப கம்மியாக இருந்தால் நீங்கள் அதையே சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனியில் இஎம்ஐ கம்மியாக கட்டுற மாதிரி வருதோ அதையே நீங்கள் வீட்டு கடனுக்காக சூஸ் பண்ணிக்கலாம். ஆர்பிஐ ரெப்போ ரேட்டை கம்மி பண்ணும்போது இந்த ஹோம் லோனுக்கான இன்ட்ரெஸ்ட்டையும் கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை எந்த வங்கி கரெக்டாக ஃபாலோ பண்ணுதோ அந்த பேங்க்கை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் நீங்கள் ஃப்ரீ இஎம்ஐலையும் கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஃப்ரீ இஎம்ஐ அப்படின்னா நீங்கள் ஒரு வீடு வாங்கி ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னா அந்த வீடு கட்டி முடிக்கிறதுக்கும் எப்படியும் உங்களுக்கு
20 மந்த்ஸ்க்கு பக்கம் ஆகலாம். இந்த டைமில் உங்களோட லோனை 3 or 4 செக்ஷனாக பிரித்து தான் தருவாங்க. இந்த டைமில் நீங்கள் வாங்குகிற லோனுக்கான வட்டியும் சேர்ந்தே இருக்கும். இதை தான் நம்ம ஃப்ரீ இஎம்ஐ அப்படின்னு சொல்கிறோம். இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பார்த்திங்கன்னா மந்த்லி கரெக்டாக பே பண்ணிட்டு வர்றது நல்லது. இல்லைன்னா இதற்கான வட்டியும் சேர்த்து நீங்கள் அதிகமாக இஎம்ஐயில் பே பண்ணுற மாதிரி வரும். ஹோம் லோன் வாங்குறதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த லோன் வாங்குறதுக்கான மினிமம் அண்ட் மேக்ஸிமம் ஏஜ் பார்த்திங்கன்னா 18 to 70 years. இந்த ஏஜ் ஆனது சில பேங்க்ஸுக்கு தகுந்த மாதிரி மாறும். ஒரு சில பேங்க்ஸில் கம்மியாக கூட வயசு ஏஜஸ் கம்மியாக இருக்கலாம். சில பேங்க்ஸில் உங்களோட இன்கம் அதோட வருமானத்தை பொறுத்து அதிகமாக கூட இருக்கலாம். நெட் மந்த்லி இன்கம், உங்களோட மந்த்லி இன்கம் பார்த்திங்கன்னா about 25,000 இருக்கணும். அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் உங்களுக்கு ஹோம் லோன் ரீபேயிங் கெப்பாசிட்டி இருக்கும். ஸோ தட் நீங்கள் மினிமம் 25,000க்கு மேலேயாவது வாங்கணும். இந்த லோனோட டெனர் பார்த்திங்கன்னா அப் டு 35 years. 35 இயர்ஸில் நீங்கள் முன்னாடியே 20 years வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம், அல்லது 25 years வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களோட கெப்பாசிட்டியை பொறுத்தது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்திங்கன்னா 6.95% to 12.15%. இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டானது பேங்க்கு டிஃபர் ஆகும். ப்ளஸ் எக்கனாமிக் சுச்சுவேஷனை பொறுத்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் வேரி ஆகும். ஸோ தட் நீங்கள் ஹவுசிங் லோன் வாங்குறதுக்கு முன்னாடி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பற்றி டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்குங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஹிஸ்ட்ரி நீங்கள் மினிமம் 3 years ஆவது கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். எப்படி இந்த 3 years கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் பார்த்திங்கன்னா அதுக்கு ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், ஜாயினிங் லெட்டர் அண்ட் சேலரி ஸ்லிப்பு, பேங்க் அக்கௌண்ட்டோட ஸ்டேட்மெண்ட், அதாவது நீங்கள் ஐடிஆர் லாஸ்ட் 3 yearsஆக ஐடிஆர் ஃபைல் பண்ணினது, இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஹிஸ்ட்ரியாக யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஹோம் லோன் வாங்குகிற ஒருத்தர் சேலரிட் பர்சனாக இல்லாமல் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க, செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்கிறார் அப்படின்னா அவருக்கு ஐடிஆர் ஃபைல் பண்ண டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணி அதுக்கான இன்கம் ப்ரூஃபாக யூஸ் பண்ணிக்கலாம். ஹையர் எலிஜிபிலிட்டி வித் கோ அப்ளிகண்ட், அதாவது ஒரு ஃபேமிலியில் ஒருத்தருக்கு மேலே 2-3 பேர் ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட இன்கமையும் சேர்த்து சப்மிட் பண்ணலாம். அப்படி சப்மிட் பண்ணும்போது நம்ம லோன் வாங்குறதுக்கான அமௌண்ட் அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா எல்டிவி அப்படின்னா என்னென்னு பார்த்திங்கன்னா லோன் டு வேல்யூ. உங்களோட ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ என்ன, அதுக்கான லோன் எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா 75 to 90% டோட்டல் காஸ்ட் உங்களுக்கு லோனாக கிடைக்கும். சப்போஸ் நீங்கள் ஒரு 1 crore ஒரு வீடு வாங்குறீங்க அல்லது கட்டுறீங்க அப்படின்னா அதில் 75 lakhs to 90 lakhs வரைக்கும் உங்களுக்கு லோன் அமௌண்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிபில் ஸ்கோருங்கிறத ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு 650 and 700 எபோவ் உங்களுக்கு சிபில் ஸ்கோர் இருக்கும் பட்சத்தில் ஈஸியாக லோன் கிடைக்கும். இந்த ஹோம் லோன் வாங்குறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஹோம் லோன் வாங்குறதுக்கான கம்ப்ளீட்டட் அப்ளிகேஷன் ஃபார்மு. செகண்ட் பார்த்தீங்கன்னா 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப்ஸ், ஐடி ப்ரூஃப் என்னென்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா பேன் கார்டு, ஓட்டர் ஐடி, பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ், ஆதார் கார்டு, இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் ஐடி ப்ரூஃபாக யூஸ் பண்ணிக்கலாம். ஏஜ் ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆதார் கார்டு, 10th class மார்க் ஷீட், பேங்க் பாஸ்போர்ட், பர்த் சர்டிஃபிகேட், பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ் இருந்தால் கூட அதில் ஏதாவது ஒன்று நீங்கள் ஏஜ் ப்ரூஃபாக யூஸ் பண்ணிக்கலாம். ரெசிடென்ஸ் ப்ரூஃப்க்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் பாஸ்புக்கு, ஓட்டர் ஐடி, ரேஷன் கார்டு, அதாவது பாஸ்போர்ட்டு, ஏதாவது பில்ஸ், உங்களோட டெலிஃபோன் பில், எலக்ட்ரிசிட்டி பில், வாட்டர் பில், கேஸ் பில், இதில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் எல்ஐசி பாலிசி ரெசிப்ட்டு, ப்ளஸ் கவர்மெண்ட்லேருந்து கொடுக்குற உங்களோட வீட்டு அட்ரஸ் இருக்கிற ஏதாவது ரெசிப்ட் இருந்தால் அதையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இன்கம் டாக்குமெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஐடிஆர் ஃபைல் பண்ணினது அல்லது சேலரி ஸ்லிப்பு, உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, இதில் ஏதாவது நீங்கள் இன்கம் டாக்குமெண்ட்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்ஸ், உங்களோட ப்ராப்பர்ட்டியோட டாக்குமெண்ட்ஸ் இருந்தால் அந்த டாக்குமெண்ட்ஸோட ஜெராக்ஸை நீங்கள் சப்மிட் பண்ணணும். நம்ம இப்போ ஹோம் லோன்னா என்ன, அதுக்கான எலிஜிபிலிட்டிஸ், டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன வேணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்த்தோம். இப்போ ஒரு ஹோம் லோன் பேங்க்ஸ் அண்ட் அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எஸ்பிஐயோட ஹோம் லோன் பார்த்திங்கன்னா லோன் அமௌண்ட் பார்த்திங்கன்னா 56.12 lakhsக்கு 30 இயர்ஸ்க்கு கொடுக்குறாங்க. இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்திங்கன்னா 6.95%. இதில் இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்திங்கன்னா மற்ற பேங்க்ஸை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே கம்மி.
இதுக்கான இஎம்ஐ நீங்கள் எவ்வளோ பே பண்ணுற மாதிரி இருக்குன்னா 37,145 rupees நீங்கள் இஎம்ஐயாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். செகண்ட் பார்த்திங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க். இந்த பேங்க்கோட லோன் அமௌண்ட் பார்த்திங்கன்னா 40.82 lakhs அப் டு 30 years வரைக்கும் கொடுக்குறாங்க. இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்திங்கன்னா 7.35%. நீங்கள் எவ்வளோ இஎம்ஐ பே பண்ணணும்னு பார்த்திங்கன்னா 28,121 rupees நீங்கள் இஎம்ஐ பே பண்ணுற மாதிரி வரும். ஐசிஐசிஐ பேங்க் இதில் லோன் அமௌண்ட் பார்த்திங்கன்னா 48.15 lakhs கொடுக்குறாங்க அப் டு 30 years வரைக்கும். இதில் இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்திங்கன்னா 8.10%. இதோட இஎம்ஐ பார்த்திங்கன்னா 35,666 rupees இதில் இஎம்ஐ பே பண்ணுற மாதிரி வரும். ஆக்சிஸ் பேங்க்கோட இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்திங்கன்னா 50.65 lakhs அப் டு 30 years பே பண்ணுற மாதிரி வரும். இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்திங்கன்னா 7.70%. இதில் நீங்கள் இஎம்ஐ பார்த்திங்கன்னா 36,111 rupees நீங்கள் பே பண்ணுற மாதிரி வரும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பிஎன்பி ஹவுசிங் ஃபினான்ஸ். இதோட லோன் அமௌண்ட் பார்த்திங்கன்னா 45.35 lakhs அப் டு 30 yearsக்கு நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்திங்கன்னா 8.6%. இதோட இஎம்ஐ நீங்கள் எவ்வளோ இஎம்ஐ பே பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 35,191 rupees நீங்கள் இதில் இஎம்ஐ பே பண்ணுற மாதிரி இருக்கும். டிபிஎஸோட பேங்க்கோட லோன் அமௌண்ட் பார்த்திங்கன்னா 50.65 lakhs வரைக்கும் உங்களுக்கு லோன் கொடுக்குறாங்க. இதோட எலிஜிபிலிட்டி டெனர் பீரியட் பார்த்திங்கன்னா 20 years. இன்ட்ரெஸ்ட் ரேட் 7.70%ல் கொடுக்குறாங்க. இதுக்கு நீங்கள் எவ்வளோ இஎம்ஐ பே பண்ணணும் பார்த்திங்கன்னா 41,424 rupees இதில் நீங்கள் இஎம்ஐ பே பண்ணுற மாதிரி வரும். டிஹெச்எஃப்எல்ல இதோட லோன் அமௌண்ட் பார்த்திங்கன்னா 41.05 lakhs வரைக்கும் லோன் கொடுக்குறாங்க அப் டு 30 yearsல கட்டுற மாதிரி. இதில் இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்திங்கன்னா 9.5%. இதோட இஎம்ஐ நீங்கள் பார்த்திங்கன்னா 34,519 rupees இதில் இஎம்ஐ பே பண்ணுற மாதிரி வரும். ஐடிபிஐ பேங்க்கில் இதில் லோன் அமௌண்ட் பார்த்திங்கன்னா 47.27 lakhs அப் டு 30 yearsல நீங்கள் ரீபே பண்ணுற மாதிரி வரும். இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்திங்கன்னா 8.25%ல் ஹோம் லோன் கொடுக்குறாங்க. இதோட இஎம்ஐ பார்த்திங்கன்னா 35,514 rupees இதில் இஎம்ஐயாக பே பண்ணுற மாதிரி வரும். இந்த ஐடிஎஃப்சி பேங்க்கில் லோன் அமௌண்ட் பார்த்திங்கன்னா 43.33 lakhs அப் டு 30 yearsல நீங்கள் பே பண்ணுற மாதிரி வரும். இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்திங்கன்னா 9%. இதுக்கு நீங்கள் எவ்வளோ இஎம்ஐ பே பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 34,867 rupees இதில் இஎம்ஐயாக நீங்கள் பே பண்ணுற மாதிரி வரும். இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ் இதில் லோன் அமௌண்ட் பார்த்திங்கன்னா 35,68,000 உங்களுக்கு 25 yearsல இதில் லோன் கொடுக்குறாங்க. இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்திங்கன்னா 9.25%. இதுக்கு நீங்கள் எவ்வளோ இஎம்ஐ பே பண்ணுற மாதிரி வரும்னு பார்த்திங்கன்னா 30,552 rupees இதில் மந்த்லி நீங்கள் இஎம்ஐ பே பண்ணுற மாதிரி வரும். இதில் எஸ்பிஐ பார்த்திங்கன்னா லோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் ஹவுசிங் லோன் கொடுக்குறாங்க. ப்ளஸ் நீங்கள் மற்ற பேங்க்ஸையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஹோம் லோன் சூஸ் பண்ணும்போது எப்போவுமே எதில் கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட், ப்ராசஸிங் ஃபீஸ், உங்களுக்கு இஎம்ஐ டிலே ஆகும்போது அதுக்கான பெனால்ட்டி எல்லாம் கம்மியாக இருக்கோ அந்த பேங்க்கை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.